பஸ்ஸை விட்டு இறங்கினதான் செட்டியாரில இருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்பப்பா விலை என்ன தெரியுமா? கையில இருக்கிற பணத்தை எல்லாம் அவங்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? நான் என் கையில இருக்கிற பணத்தை போட்டு வாங்கிட்டு வர்றேன். ஆனா அரவிந்தன் தான் கொடுக்கறான்னு எல்லாரும் சொல்றாங்க. காரணம் அவன் கடைக்கு பக்கத்துல இருக்குல்ல. அதான் அவனும் வந்துட்டானே. இங்க வாமா, இதெல்லாம் எடுத்து வை. என்னடா ஒரு கடையவே சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கிற? பக்கத்து டவுனுக்கு ஒரு வேலையா போயிருந்தேன். அத முடிச்சிட்டு கடைக்கு போனா நீங்க வந்திருக்கிறதா உஸ்மான் என்கிட்ட சொன்னா. அத கேட்டுட்டு நான் சும்மா வர முடியுமா? கடைக்கு போய் நடக்கிறது பறக்கிறது எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்துட்டேன். என்ன இத்தனை நாளா ஆளைய காணோம்? அப்பப்ப உடம்பு படுத்துதுடா. ஆஹா, அப்ப இங்க வர வேண்டியதானே? அங்க தனியா இருக்க வேண்டான்னு எத்தனை தடவை சொன்னாலும் இவருக்கு புரிய மாட்டேங்குது. இங்க வந்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. நீங்க சொல்றதும் சரிதான். எனக்கு வேற யார் இருக்காங்க? சொல்லிக்கிறதுக்கு நீங்க தானே இருக்கீங்க. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 1/2 டசன் புள்ளைய பெற்றிருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? வந்திருக்காது. ஏன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அதனால உன் கல்யாணத்தை பத்தி பேசத்தாண்டா வந்திருக்கேன். பன்னீர்னு நினைச்சு வேற எதையோ தெளிச்ச கதையாயிடும். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். உனக்கு வேண்டாம்டா. இங்க வீட்டு வேலை செய்ய ஆள் வேணும்டா. நல்ல காரியத்தை பேச ஆரம்பிக்கும் போது உஷாவோட குடும்பம் புது வண்டியில வந்து இறங்குது. கோபால் மாமா இதெல்லாம் என்னோட LIC வேலை கொடுத்தது. இங்க பாத்தீங்களா, LML Atrino 100cc சில்வர் கிரே வாங்குறதுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டேன். விலையும் அதிகம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதை யார் காசுல நீ வாங்கியிருப்பேன்னு. என்னது? அதாவது கூடிய சீக்கிரம் நீ கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு சொல்றேன்டா. நீங்க ஒண்ணே எங்களை கிண்டல் பண்ண வேண்டாம் மாமா. இந்த வீட வித்தா நாங்களும் கோடீஸ்வரங்க தான். பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லுங்க. அதானே பார்த்தேன். இதுவரைக்கும் நீ இத பத்தி பேசவே இல்லையேன்னு நினைச்சேன். சோழியம் குடுமி சும்மா ஆடுமா? உஷா குடு, எத்தனை நாள் ஆச்சு ஒன்னு பார்த்து. வா, எங்களெல்லாம் மறந்துட்டியா? இவளை பத்தி தான் எனக்கு கவலை. 2 வயசுக்கு இளையவ தான் உஷா. ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ரமணிக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல. குழந்தை இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டா. ரொம்ப இழைச்சு போயிருக்கான். ஆமா, சரியா சாப்பிடுறது. காரியம் இல்லாம சும்மா வர்றதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லடா. எவ்வளவு காசு செலவு பண்ணி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன்னா சும்மா ஒண்ணு இல்ல, ஒரு நல்ல விஷயம் பேசுறதுக்கு தான். நல்லா பாத்துக்கமா. ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஜாதகமும் நல்லா இருக்கு. ரமணிக்கு முன்னால உஷாவுக்கு கல்யாணம் நடந்து ரமணிக்கு ஏன் நடக்கல தெரியுமா? இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு தான். ஆனா இவங்களும் வந்து அவ ஜாதகத்தை பார்த்துட்டு போகாம இருந்தா சரிதான். ரமணிய அவ வேதனைகளை மனசுக்குள்ள போட்டு புதைச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு. ரமணியோட ஜாதகம் இந்த பையனோட ஜாதகத்தோட ஒத்து போகும். காரணம் 2 பேர் ஜாதகமும் தோஷம் உள்ள ஜாதகம். நீங்க சொல்றத கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. எப்படியோ 50 பவுன் நகையும் மற்ற விஷயங்களும் இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு பெரிய சம்பந்தம் நமக்கு சரிப்பட்டு வராது. வேற ஒரு நல்ல இடமா பார்த்தா போகுது. நடக்கணும், இந்த கல்யாணம் நடக்கணும். இனிமே நம்ம ரமணியோட முகத்துல சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். இது நடந்தாகணும். சரி, இதை எப்படி நடத்த முடியும்னு நினைக்கிற? பணத்தை ஏற்பாடு பண்ற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா இந்த வீடு நமக்கு சொந்தமாயிடும். வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். என் தலையை அடகு வச்சாவது இந்த கல்யாணத்தை நடத்துவேன். உங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தால நிச்சயம் நடக்கும். இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீயும் உங்க அம்மாளும் தங்கச்சியும் அனுபவிக்கலாமே தவிர இந்த வீட்டை நீங்க யாரும் வித்துறக்கூடாதுன்னு உங்க அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அவரும் செத்து போயிட்டாரு. அப்புறம் இதுக்கு வேற என்னதான் வழி? வழிதானே, யோசனை பண்ணா நிச்சயம் வழி கிடைக்கும். நீ ஊனு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. உனக்கு சொந்தமா ரேஷன் கடை இருக்கு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கண் கலங்காம காப்பாத்த உன்னால முடியும். அதானே, பொண்ணுக்கு ஒரு 50 பவுன் கூடவா போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க? இன்னொரு கடையை வச்சுக்கிட்டு பொண்ணு கேட்டா நல்லா இருக்கும். இதையே தான் நான் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சேன். சம்பாதிக்கிறதெல்லாம் வாய்க்கும் கைக்கும் சரியா இருந்ததே தவிர என்னால ஒன்னும் பண்ண முடியல. காசு சம்பாதிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா நம்ம கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியா தான் இருக்கணும். நல்ல கௌரவத்தோட அந்த சம்பந்தத்தையே நம்ம முடிக்கணும்னா அதுக்கு நல்ல ஒரு வழி இருக்கு. ரமணியோட கல்யாணத்துக்கு நகையும் பணமும் வேணும். இப்ப நான் சொல்றத கேளுங்க. நீ உடனடியா ஒரு கல்யாணம் பண்ணிக்க. நீ கல்யாணம் பண்ணா 50 பவுன் கிடைக்கும். உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்.
இருக்கட்டும், பரவாயில்ல. மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட பேசுறது இருந்தா போய் தனியா பேசிட்டோம், அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சரியா பேசலன்னு சொல்லிட போறாங்க. இது கலிகாலம் இல்ல. என்ன சொல்றீங்க? நான் இன்னும் கல்யாணம் தான் பண்ணல. ஆனா நிறைய பொண்ணுகளை பார்த்துருக்கேன். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க சொல்றதும் சரிதான். பொண்ணு பார்க்கிறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கு. இதையே பேசி முடிச்சிடலாம். உங்க பேரு சரஸ்வதின்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அது உங்க பேரு அழகா இருக்கு. அதை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்றும் பேச மாட்டீங்களே. பேசலன்னா பிடிக்கலன்னு அர்த்தமா? நான் சொந்தமா கடை வச்சிருக்கேன். பிடிச்சிருக்கா? சொடுக்கு அது. சுருக்கமா சொல்லணும்னா சரஸ்வதியோட அம்மாவை கல்யாணம் பண்ணதுனால சுகுமாரன் லட்சுமி கடாட்சத்தோட வாழ்ந்தான்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா, அதான் உண்மை. இவளோட வாழ்க்கையில சரஸ்வதியும் 2 அண்ணனுங்களும் பிறந்தாங்க. இவ கல்யாணத்தை நல்லா நடத்தணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, போய் சேர்ந்துட்டாங்க. எப்ப இறந்தாங்க? சுகுமாரன் ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி நெஞ்சு வலியால பர்மாவிலேயே இறந்துட்டான். இவ அம்மா இறந்து 2.5 வருஷம் தான் ஆச்சு. இது வரைக்கும் அம்மா இல்லாத குறைய தெரியாம தான் நான் வளர்த்துருக்கேன். அப்போ பொண்ணோட அண்ணனுங்க? மூத்தவன் குடும்பத்தோட கல்ஃப்ல இருக்கான். பேரு பத்மநாபன். நல்ல உத்தியோகத்துல இருக்கான். அடுத்தவன் ராஜன் நெடுங்காடி பேங்க்ல வேலை செய்யறான். என் கதையும் இதுதான். என் அப்பா அம்மாவும் இந்த மாதிரி தான் விட்டுட்டு போனாங்க. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி தான் அரவிந்தனுடைய அம்மா. அரவிந்தனுக்கு இந்த மாதிரி பணம் நகையெல்லாம் வாங்கி கல்யாணம் பண்றது சுத்தமா பிடிக்காது. நாங்க எல்லாருமா சேர்ந்துதான் அவனை வற்புறுத்தணும். வாங்கலைன்னா அவன் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்றது? அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னா 50 பவுன் நகையாவது வேணும். வேணும்ல. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம சார்பா ஏதாவது கொடுக்கணும்ல. இப்போ இவங்க கல்யாணத்தோட சேர்த்து ஒரே மேடையில தங்கையோட கல்யாணத்தை பண்ணிடலாம்ல, என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணத்தை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், நீங்க சொன்னாலே அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, ஒரு 50 பவுன் நகை. வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், வேற யாரும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி 2 கல்யாணத்தையும் ஒரே நாள்ல வச்சிடலாம். நீங்க தேதியை குறிச்சு கொடுத்தா போதும், கல்யாணத்தை முடிச்சிருப்போம். கரெக்டா சொன்னீங்க. இப்போ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க பொண்ணை காட்டணும்ல. ஆமா ஆமா. இந்தாங்க. இந்த பொண்ணு நம்ம ரமணி நேரம் இருப்பால்ல? என்னன்னா? இல்லம்மா, ரமணி ஒன்னும் அவ்வளோ கலர் இல்லையே. என்ன கோபால் மாமா? அம்மா என்ன சொன்னாலும் உஷா நீ சொல்றதுதான் கரெக்ட். நான் சொல்றது சரிதானடா? எனக்கு தெரியாது. என்னடா கழண்டுக்கிற? பொம்பளை பிள்ளை மாதிரி வெக்கப்படுறான். பொண்ணு வீட்டுல நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்லலையே. ஐயோ ஐயோ, பொண்ணை பார்த்துட்டு இவன் வெக்கப்படுறான். இன்னைக்கு ராத்திரி அண்ணனுக்கு தூக்கமே வராது. இனிமே பொண்டாட்டி பேச்சுதான் கேட்பாரு இல்ல ரமணி? அப்படிதான் வச்சுக்க. நல்லா சிரிங்க. என்ன புளியும் கொம்பா தானே பிடிச்சிருக்கீங்க. பேங்க்காரரை ஏதாவது பாலிசி போட வச்சிடலாம். கல்ஃப்கார அவனும் பிரச்சனை இல்ல. இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பிளேடு போட்டேன்னா அவங்கள வச்சு நான் 2 பாலிசி எடுத்துருவேன். ஜீவன் சுரக்ஷா புடிச்சு காட்டுறேன். சுரக்காய்க்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இது சுரக்கா இல்ல, சுரக்ஷா மாமா. மரணம் இயற்கையா ஏற்பட்டதுன்னா கட்டின பணம் தான் கிடைக்கும். வாழ்க்கையில ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டா ஜாக் பாட்டே அடிச்சிடும். 2 மடங்கு காசு. ஏய், நல்ல ஒரு விஷயம் பேசும்போது அவசரம் முடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜீவன் சுரக்ஷா. ரமணிக்கு கிட்டத்தட்ட 100 பவுன் நகை கேட்டாங்கல்ல, அத அனுசரிச்சு இவங்க கிட்ட கேட்கலாம். என்னம்மா இப்படி பேசுற? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இந்த பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா இப்ப நாம அவங்க கிட்ட தான் வாங்கி ஆகணும். ஊர்ல எல்லாரும் கேட்பாங்க, எத்தனை பவுன் நகை, எவ்வளவு ரொக்கம், இதெல்லாம் கேட்பாங்களே. இது போதுமா? உனக்கு கல்யாணம் ஆகணும்னா 50 பவுன் போட்டாகணும். இது போக இன்னும் கல்யாண செலவு வேற இருக்குதே. கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க?
அட கடவுளே. நீங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஓ ஆரம்பிச்சிட்டா. இனிமே அவ வாயில இருந்து அம்பும் கத்தியும் தான் வெளியே வரும். நீ இதுல தலையிட வேண்டாம். முதல்ல உள்ள போ.